தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி3 உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்து பேசிக் மெம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து கோல்டு மெம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அல்ல நாளைக்குள்ளே வந்து கோல்டு மெம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி க்ரௌன் மெம்பருக்கும் வருஷத்தில் வந்து பண்ண போகிறதா வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ண செல்ஃபாக ஆட் பார்த்து வந்து சம்பாதிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா M-Pesa. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் சைன்அப் பண்ணோடனே மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ண வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கணும். மெயிலை பண்ணி சைன்அப் பண்ணோடனே உங்களுக்கு 100 காயின் வந்து கொடுத்துருவாங்க டெய்லி. அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக 390 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி நமக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 409 காயின் வந்துருச்சு. இப்போ இது போக எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளே டைம் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளே போனோடனே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு நிறைய ஆப் வந்து வரும். அதில் ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதில் அந்த ஆப்பில் இருக்கிறத பொறுத்து நமக்கு வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. எக்கச்சக்க ஆப் வந்துருக்கும். இப்போ ஒரு ஆப் வந்து நம்ம இதில் போனோடனே அந்த அக்சஸ் கேட்கும். அக்சஸ் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப சேஃபான ஆப் தான் இது வந்து. இதில் உள்ளே போனோடனே நமக்கு நிறைய ஆப் இருக்கும். ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண அதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண எக்கச்சக்க காயின் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த பார்த்திங்கன்னா ஒரே ஆப்பில் 946 காயின் இது மாதிரி நிறைய ஆப் இருக்கும். இது நம்ம இன்ஸ்டால் பண்ண அடுத்து நிறையா ஆப் வந்து வரும். நம்ம எந்த ஆப்பில் வந்தனாலும் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணுற காயினை நம்ம எப்படி ரெடியூம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெடியூம் இதை கொடுத்துட்டு நம்ம UPI மூலமாகவோ இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர் கார்டு மூலமாகவோ எது மூலமாகவோ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1200 காயின்ஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 10 rupees. 1200 காயின்ங்கிறது நம்ம அந்த ஆப்பை ப்ளே பண்ணோம்னா ஈஸியாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். சிம்பிளாக, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃப்ரீயாக இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். தாராளமாக ஏர்ன் பண்ண நினைக்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாராவது க்ரௌண்ட் மெம்பருக்கு வந்து அப்டேட், அதாவது அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைவி3யோட ஹைட்டர்ஸ், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளோ பேர் வந்து மைவி3 வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து வேஸ்ட்டு கம்பெனி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் அதுக்கு அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறீங்க. எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிற வந்து பெரிய முக்கியமான ஒன்று தான். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியா நம்ம சம்பாரிச்சிட முடியுமா? அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதில் எதுக்கு இந்த வழியை சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. எதுலேயுமே சாதிக்க முடியாதவங்க எவ்வளோ பேர், ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து சூஸ் பண்ணி இதில் இருக்கிற வந்து 50% பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நிறையா காவல்துறையை சேர்ந்தவங்களே இதில் இருக்கிறாங்க. அப்புறம் காவல்துறை மட்டும் இல்லை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க 50% பேர் மைவி3 ஆடில் இருக்கிறவங்க முழுக்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதம் வந்து கவர்மெண்ட் சேலரி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து. ஆனால் மிச்சம் இருக்க 50%ல் 20% யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அன்றாட நம்ம தேவைக்கு கஷ்டப்படுற ஏழைகள் வந்து அதில் இருக்காங்க. எப்படி அதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டில் உள்ள ஜுவல்ஸை அடமானம் வச்சோ ஏதாவது சீட்டு போட்டோ அந்த அமௌண்ட்டை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் டியூ கட்ட முடியாமல் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நம்ம போட்ட இந்த வீடியோ பார்த்து நிறைய க்ரௌன் மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் வந்து எங்களோட ஜுவல்ஸை வந்து அடமானம் வச்சு ஜாயின் பண்ணியிருந்தோம் ப்ரோ, இப்போ பேங்க்குக்கும் டியூ கட்ட முடியல, என்ன பண்ணேன்னு தெரியல. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க லோன் போட்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மைவி3 வந்து அமௌண்ட் வராததால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. வாலெட்டில் வந்து 45,000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருக்குது. பட் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வர்றதால இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சில பேர் கண்ணீர் விட்டு அழுகாத குறையாக வந்து சொன்னாங்க. அதாவது மைவி3 ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு இது, யாரும் தயவு செஞ்சு இனிமேல் வந்து யாரும் கேஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த க்ரௌண்ட் மெம்பர்ஸை மனசில் வச்சுக்கிட்டு கொடுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வந்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு ஐடி போட்டாங்கன்னா அதில் வந்து அமௌண்ட் வர்றதை வச்சு சில பேர் 2வது ஐடி போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு டைம் ஒரு ஜுவல்லை வச்சு அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஏன்னா இப்போ 4வது வருஷத்துக்கு மைவி3 ஐடி எடுத்து வச்சிருச்சு. இன்னைக்கோட 4வது வருஷம். 2வது டைம் வந்து ஐடி போட்டு ஒரு சில நேரம் வந்து க்ரௌண்ட் மெம்பரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜுவல்ஸை வச்சு இப்போ வந்து பேசிக் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கோல்டில் போட்டு இப்போ வந்து க்ரௌண்ட் மெம்பரை வந்து இந்த மாதிரி அமௌண்ட் அதிகமாக கட்டி ஜாயின் பண்ணி இன்றைக்கி அமௌண்ட் வராமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் மைவி3 ஹேட்டர்ஸ் தயவு செஞ்சு இந்த மக்களோட வறுமையை மனசில் கொண்டு தயவு செஞ்சு யாரும் கேஸ் ஃபைல் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் யோசித்துட்டு கேஸ் கொடுங்க. ஏன்னா இந்த மக்களும் பாவம். ஏன்னா இவங்களுக்கு அமௌண்ட் வரணும். அமௌண்ட் வந்தால் மட்டுமே இவங்களோட கஷ்டம் வந்து தீரும். இப்போ மைவி3யோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளம் போயிருந்தாலும் இப்போ நியூ மெம்பர் ஜாயின் பண்ணுறது வந்து 0ல் வந்து போயிடுச்சு. 0ல் போனதால் கம்பெனி இனிமேல்
இருக்குமா இருக்காதவங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டாக மக்களுக்கு வரணும். அதனால் தயவு செஞ்சு மைவி3 ஆடில் இல்லாத நபர்கள் இந்த மைவி3 பற்றி பேசாமல் இருக்கிறதே மைவி3யில் இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாகவே இது வந்து இருக்கும். மைவி3யோட எம்டியும் அதை தான் சொல்லியிருந்தார். ஒருபோதும் கம்பெனி உங்களை கைவிடாது, முழு மனதோட முழு நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு மைவி3 அவங்களோட பிளானில் நிறைய சேஞ்ச் பண்ணி கம்பெனியை ரெகுலராக கொண்டு போகணும். மக்கள்கள் எவ்வளோ தூரம் உங்களை நம்பியிருக்காங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சில பேர் வந்து எங்களுக்கு ஸ்டோரில் வந்து சேல்ஸ் பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ஸ்டோர் இன்கம் வந்து பயங்கரமாக வருது, பொருட்கள்லாம் தரமாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. மைவி3 கம்பெனி நெகட்டிவாக போக நம்மளோட ஸ்டோரோட சேல்ஸ் வந்து கம்மியாக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மேபி அவங்க வந்து பண்ணலாம், இந்த மாதம் பண்ணலாம். ஆனால் இது நிரந்தரமாக வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பல வல்லுநர்கள் சொல்கிற மாதிரி இந்த கம்பெனி இதுக்கு மேலே வந்து தொடராமல் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து மக்களாக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.